அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்ம தேர்வு சொல்லியிருந்தோம் வரலாறு. இதில் நான் கொஷின் கேட்குறேன். இது உங்களுக்கு ஆடியோ வடிவில் தான் வெளியிடப்படும் இப்போதைக்கு, ஏன்னா நம்மள்ட்ட சாஃப்ட்வேர்லாம் இல்லை. இதை நீங்கள் கேட்டுட்டு தொடர்ந்து நீங்கள் தேர்வு எழுதுங்க. தேர்வு எழுதிட்டு உங்களோட விடைகளை சரி பார்த்துங்க. அதை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் மன்னிக்கணும், கீழே நீங்கள் டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு கமெண்ட்டில் புக்கை நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க நம்ம எக்ஸாம் போகலாம். இது எல்லாமே அப்ஜெக்டிவ் டைப்பு. ஸோ நான் கொஷின் கேட்க நீங்கள் ஆன்சர் அப்படியே நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு யூனிட் பார்க்கலாம். வரலாறு என்றால் என்ன, அந்த யூனிட்டில் இருக்கிற கொஷினு. ஃபஸ்ட்டு கொஷின்: பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை என்ன? ரிப்பீட் பண்ணுறேன். பழங்கால மனிதன் தனது உணவை சேகரிக்க மேற்கொண்ட நடவடிக்கை. ரெண்டாவது கொஷின்: பழைய கற்கால மனிதன் பெரும்பாலும் வாழ்ந்த இடங்கள் என்ன? மூணாவது கொஷின்: வரலாற்றின் தந்தை யார்? நாலாவது கொஷின்: பழைய கற்கால மனிதன் பழக்கிய முதல் விலங்கு. அஞ்சாவது கொஷின்: கல்வெட்டுகள் டேஷ் ஆதாரங்கள் ஆகும். ஆறாவது கொஷின்: அசோக சக்கரத்தில் டேஷ் ஆரக்கால்கள் உள்ளன. கல்வெட்டுக்கள் என்பது டேஷ் வரலாற்று சான்று. அடுத்த கேள்வி: புரோட்டோ ஹிஸ்ட்ரி அதோட தமிழ் அர்த்தம் என்ன? வரலாறு என்ற சொல் எந்த மொழியில் இருந்து வந்தது? அதன் பெயர் என்ன? தமிழ்நாட்டில் இந்த வரலாற்று இதுக்காக அகழ்வாராய்ச்சி நடந்த இடங்கள் இரண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை பற்றி எழுதுங்க. 2 மினிமம். ஹிஸ்டோரியா என்ற சொல்லின் பொருள் என்ன? கல்வெட்டு பற்றி ஆராயும் அறிவியல் துறையின் பெயர் என்ன? நாணயங்கள் பற்றி ஆராயும் துறையின் பெயர் என்ன? தர்மா என்ற சமஸ்கிருத சொல்லின் பொருள். தம்மா என்பது எந்த மொழி? அதாவது தம்மா என்பது எந்த மொழியின் சொல்? உலகில் முதலில் விலங்குகளுக்கு என தனி மருத்துவமனையை உருவாக்கிய அரசரின் பெயர் என்ன? அசோகரின் வரலாற்றை நூலாக வெளியிட்டவர் பெயர் என்ன? வில்லியம் ஜோன்ஸ் என்பவரால் வெளியிடப்பட்ட அசோகரை பற்றிய நூலின் பெயர் என்ன? திருவாசகம் என்பது டேஷ் இலக்கியங்களில் ஒன்று. நமது தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள ஆரக்கால் சக்கரம் டேஷ் கட்டூனில் இருந்து எடுக்கப்பட்டது. அசோகரின் சிறப்புகளை வெளியுலகில் கொண்டு வந்த 3 நபர்கள் யார்? சரியா? நம்ம அடுத்தது பார்க்கலாம். மனிதன் வேட்டையாட முதலில் பயன்படுத்திய
காட்டிய விலங்கு எந்த விலங்கு? ஸோ அழகு ஒன்று முடிந்தது. இதில் இருக்கிற கொஷின்லாம் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஓகேவா? நன்றி.